அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? வேர் இஸ் எல்சிடி விடிடி? நான் பிடிக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. தோ 3.3 வோல்ட் ஆல்வேஸ் வில் பிகம் எல்சிடி விடிடி. அப்படின்னா இந்த பின் நம்பர் 4க்கு எனேபிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே எக்ஸிக்யூட்டட்னு அர்த்தம். இங்கே ஓகே, UV24ஓட பின் நம்பர் 4ல் எனேபிள் வருது அப்படின்னா டிஸ்பிளே போர்ட்டுக்கு அனுப்புகிறான்னு அர்த்தம். டிஸ்பிளே போர்ட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அனுப்புகிறவனோ அல்லது கண்ட்ரோலர் ஐஓவோ பேக்லைட்டை ஆன் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும், இல்லைனா வராது. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பாயிண்ட்டு நமக்கு எது தெரியுமா? வித்தவுட் எல்விடிஎஸ் UV4. இந்த UV4ல் போய்ட்டு நான் அங்கே செக் பண்ணுறதும் ஒன்று தான், போர்டை திருப்பாமலே எல்சிடி விடிடியை செக் பண்ணுறதும் ஒன்று தான். இப்போ இந்த எல்சிடி விடிடி அப்படிங்கிறது என்ன பேரில் உள்ளுக்குள்ளார போர்ட்டுக்கு வருதுன்னு மட்டும் இதோ வருது பாருங்கள், எல்சிடி விடிடி அப்படின்னா லாஜிக் ஒன்று மட்டும் கிளியராக இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். என்னது? பின் நம்பர் 30 ஆர் 31 இதில் 3.3 வோல்ட் வருதுன்னா ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் பாருங்கள். 3.3 வோல்ட்டான இந்த 3.3 வோல்ட் வருதுன்னா நம்ம கொடுத்த ஆல்வேஸ் வோல்டேஜ் 3.3 வோல்ட்டு, இது உள்ளார புகுந்து இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வர வைக்கிறது யார்? வீடியோ சிக்னலை ஸ்க்ரீனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா எனேபிள் விடிடின்னு சொல்கிற பிசிஹெச். அப்போ அது கன்ஃபர்மேஷன், ரொம்ப ஷார்ட் கன்ஃபர்மேஷன். நிச்சயமாக இந்த மதர் போர்டு எல்விடிஎஸை போட்டால் வீடியோ சிக்னல் வருது, அதை நம்ம கேப்ஸ் லாக் நம்பர் லாக்லேயே பார்த்தோம். அல்லது அங்கே ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது ஏதோ தெரியுது இமேஜ் இல்லையா? இப்போ 30 and 31 க்ளீனாக கன்ஃபார்ம் பண்ணிவிடும். ரைட் நவ் இப்போ வருதான்னு என்ன 30 and 31 ஃபுல் க்ளோஸ்அப்பில் போய்ட்டு அந்த இடம் எங்கேயும் ஷார்ட் ஆகிடாமல் போர்டில் மேஜர் ப்ராப்ளம் கிடையாது, அதனால் போர்டு எங்கேயும் ஷார்ட் ஆகிடாமல் 30 and 31. ஓகே, நான் ஒரு பேட் வச்சுக்கிறேன் கீழே, எதுக்கு ரிஸ்க் வேண்டாம். போர்டு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு இல்லையா? ஒரு சின்ன இடத்துல பட்டுச்சுன்னா கூட போர்டு போயிடும். 30 and 31 டிஸ்பிளே கேபிள் கொடுக்காம ஜஸ்ட்டு மல்டிமீட்டர் மட்டும் எடுத்து பவர் பட்டனை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கணும் எங்கே இருக்குன்னு. வேர் இஸ் பவர் பட்டன்? பவர் பட்டன் இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 30 and 31 நான் வச்சிடுறேன். சி 1 2 3 4 5 27 28 29 30 31 இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குது இந்த பேடு. இப்போ இதில் வச்சுக்கிட்டு அது ஷார்ட் ஆனால் ஒன்றும் மேட்ரு இல்லை ரைட்டா? இதில் வச்சுக்கிட்டு இப்போ நான் போர்டை ட்ரிகர் பண்ணும்போது பவர் பட்டன் கீழே இருக்குது, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரிகர் பண்ணும்போது 3.3 வோல்ட்டு இங்கே வருது. வெயிட் பண்ணுங்கள், வந்துச்சு தானே? இப்போ 3.3 வோல்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படி இருங்க 3.3 வோல்ட் அகைன் நான் செக் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த இடம் நினைக்கிறேன் இல்லையா? நான் தப்பாக வைக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 3.3 வோல்ட்டு வரல, ஸ்க்ரீன் இல்லாததுனால இங்கே 3.3 வோல்ட்டு வரல. ஓகே, இதுக்கு முன்னாடியாம்மா இங்கேயா? அதுலேயும் வரல. நான் ஒரு வேளை வச்சது தப்பு அப்படின்னா அதுலேயும் வரல. ஆமாம், ஃபஸ்ட்டு 3.3 வோல்ட்டு வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. போர்டை ஆஃப் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. போர்டை ஸ்டாண்ட் பைக்கு எடுக்கிறேன்.
இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு இதாம்மா கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஏன்னா இங்கே வச்சு இதை அழுத்தும் போது போர்டு பட்டுன்னு கீழே போய் உக்காந்துடுது. எனிவே அதில் வச்சுட்டு போர்டை இப்போ ட்ரிகர் பண்ணுறேன். வருதா? ஸ்டேபிளாக நிற்கணும். இது போயிடுது, வருது, ஒரு செகண்டு வருது, அதுக்கப்புறமா போயிடுது. இது ஸ்டேபிளாக நிற்கணும், ரைட்டா? எல்சிடி விடிடி அப்படிங்கிறது 3.3 வோல்ட்டு ஸ்டேபிளாக வரணும். வருது, அதுக்கப்புறமா போயிடுது. இதே சினாரியா தான் முன்னாடியும் இருந்தது. அது நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும். ஒரு வேளை டிஸ்பிளே வருது அப்படின்னா இப்போ டிஸ்பிளே கேபிள் ஒன்றும் இல்லை. நம்ம இதே இடத்த எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? இப்போ இதே இடத்த பவர் ரெகுலேட்டர்கிட்ட போய் பார்த்தா மாட்டிக்குவான்ல, நம்ம கஷ்டப்படவே வேண்டாமே. இந்த ரெகுலேட்டர்கிட்ட தெளிவாக சொல்லிட போகிறான். இங்கே போய் பார்த்தா தெரிஞ்சிட போயிடுது வி அவுட்டில் வருது நிற்குதான்னு. இப்போ போர்டை திருப்பிடலாம் வாங்க. அடாப்டர் முதல்ல வெளில எடுத்துடலாம். போர்டை திருப்பிக்குவோம். டிஸ்பிளே கேபிள் தனியாக தான் இருக்குது, ரைட்டா? டிஸ்பிளே கேபிள் இப்போ வரைக்கும் நம்ம கொடுக்கல. போர்டு திருப்பிட்டேன் நான். எங்கேயும் போர்டு ஷார்ட் ஆகக்கூடாது, எனக்கு அந்த ஒரு பயம்தான். இப்போது அந்த ரெகுலேட்டர் என்ன ரெகுலேட்டர் பேர் வச்சுருந்தோம் நம்ம? அந்த ரெகுலேட்டருக்கு என்ன பேர் வச்சுருந்தோம்? UV24. வெரி குட். UV24 எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். UV24 கமான். UV24 எஸ். இதுவா? இதோருக்கு பாருங்கம்மா, இதோருக்கு பாருங்கள். UV24. இப்போ இதனுடைய பின் நம்பர் 1ல் முதல்ல சப்ளை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ப்ரோபை போட்டுடுறேன். பவர் பட்டனில் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி டிசியும் மல்டிமீட்டரும் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சிடுறேன். பவர் பட்டனில் ஒரு கை வச்சுக்கிட்டு இதனுடைய பின் நம்பர் 1ல் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு நிற்குது. சி, போர்டு ஆன் பண்ணுறேன். நோ வருது, கான்ஸ்டண்ட்டாக இங்கேயும் நிற்க மாட்டேங்குது. இப்போ என்ன தெரியுமா பார்க்கணும் நம்ம? மறுபடியும் அடாப்டர் எடுத்துடுறேன். மறுபடியும் அடாப்டரை உள்ளே போடுறேன். பின் நம்பர் 4ல் வைக்கிறேன் பாருங்கள். எனேபிளில் இந்த எனேபிள் தான் மேட்ரு. இப்போ பின் நம்பர் 4ல் வைக்கிறேன் பாருங்கள். எனேபிள் வருது, போயிடுது. இங்கே வந்து எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன் இல்லை இப்போ சினாரியோ. அது நல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. உள்ள 5ல் வர்றது ஸ்கிமேட்டிக்கை பாருங்கள். பின் நம்பர் 5ல் வர்றது 3.3 வோல்ட்டு ஆல்வேஸு. போர்டு ரன்னிங்கில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அடாப்டரை எடுத்துட்டேன், திரும்பவும் அடாப்டரை உள்ளுக்குள்ளார கொடுத்துட்டேன். போர்டு ஸ்டாண்ட்பையில் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கிற பின்னில் நான் வைக்கிறேன். 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் பக்காவாக இருக்குது. இதை தூக்கி ஜம்பர்லாம் அடிச்சிடக்கூடாது, போர்டு டெட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் இந்த பக்கமாக வரணும். எப்போ ஜம்பர் அடிக்கலாம்? எப்போ பின் நம்பர் 4ல் எனேபிள் வருதோ அப்போ அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்போ கூட ஆல்வேஸ் அடிக்கக்கூடாது, தப்பு. ரன் அடிக்கலாம், ஆல்வேஸை ஒரு காலமாக அடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ரைட் நோ பிசிஹெச்சுக்கு போகிற பவரில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இந்த வோல்டேஜ் எங்கே போகிற வோல்டேஜ்? பிசிஹெச்சோட டீப் ஸ்லீப் வெல்லுக்கு போகிற வோல்டேஜ், காயில் வோல்டேஜ் இது. இதை தூக்கி டிஸ்பிளே சிக்னலே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்பிளேயில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் அங்கே இன்வெர்டர் ஆன் ஆகிடும். டிசியோட ரீடிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டனே உங்களுக்கு 200-300க்கு மேலே போயிடும். தப்பு. அது மாதிரி ஆல்வேஸ் அடிக்கக்கூடாது. ரன்னாக இருந்து ஜம்பர் அடிக்கலாம். அதுவும் எப்போ? பின் நம்பர் 4ல் எனேபிள் வந்தால். அந்த வர எனேபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் பின் நம்பர் 4ல் இப்போ பாருங்கள் ஒரு பேட் சினாரியோ இருக்குது. நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டு போர்டை ட்ரிகர் பண்ணுறேன் பாருங்கள். பின் நம்பர் 4ல் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன் பாருங்கள். 3.3 வோல்ட் வருதா? 1 2 3 4 காலி. 4 செகண்ட்ஸ் தான் நிற்குது, போயிடுது. ரேட்னாலே 4 செகண்டு. இப்போ இது எதனால் தெரியுமா? நம்ம டிஸ்பிளேவை டல்லாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால் தெரியுமா? திஸ் இஸ் த ஃபெயிலூர் ஆஃப் எல்விடிஎஸ் கேபிள். இது எதனால் நடக்க வாய்ப்பு உண்டுன்னா, எல்விடிஎஸ் கேபிள் இல்லாததுனால தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறேன்? டிஸ்பிளே கேபிளை போட்டுடுறேன்.
டிஸ்பிளே கேபிளை போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதே ரெகுலேட்டருக்கே போயிடுறேன். அதே ரெகுலேட்டரில் பார்த்தாலும் கனெக்டரில் பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அதே இடத்துக்கே போயிடுறேன். அடாப்டரை கொடுத்துட்றேன். இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் நம்பர் 4ல் ஒரு தடவை வச்சுக்கிறேன். ஏன்னா பின் நம்பர் 5ல் ஆல்வேஸ் வோல்டேஜ் இந்நேரம் வந்திருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடாப்டர் கொடுத்துட்டோம்ல, ஆல்வேஸ் வந்திருக்கும். பின் நம்பர் 4ல் எனேபிள் வருதா வரலையாங்கிறது தான் இப்போ விஷயம். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், போர்டை ஆன் பண்ணுறேன். 3.3 வோல்ட்டு. 1 2 3 4 5 6 7 8. இப்போ ரெகுலேட்டர் கான்ஸ்டண்ட்டாக ஆனில் இருக்குது. அதனால் உள்ளே கொடுத்த ஆல்வேஸ் வோல்டேஜ் இந்நேரம் 4ல் கான்ஸ்டண்ட்டாக நின்றுருக்கணும். பாய்ஸ், ஆல் ஆஃப் யூ கிளியர் ஆஸ் ஆன் நவ்? ஆல் ஆஃப் யூ கிளியர் ஆஸ் ஆன் நவ்? எல்சிடி விடிடி வர்றதுல பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது இல்லையா? எல்சிடி விடிடி வெளில வர்றதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது ஸ்க்ரீன் இல்லைன்னா வரமாட்டேருந்து தெளிவாக பார்க்குறான். ஸ்க்ரீன் இருந்தால் பக்காவாக வந்துடுது. அதான் ஹெச்பிடி. நிச்சயமாக இதில் ஹாட் ப்ளக் டிடெக்ட் அப்படிங்கிற அந்த லைனு சர்வ நிச்சயமாக வேலை பண்ணுது. ஏன்னா வேறு யாரும் ஸ்க்ரீனு இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. எல்சிடி கேபிள் டிடெக்ட். ஓகே, டிஸ்பிளே கேபிள் டிடெக்ட். எவ்வளோ இடத்த பிடிக்கிறான் பாருங்கள். சும்மாலாம் கொடுத்துட மாட்டான். சும்மாலாம் கொடுத்துட மாட்டான். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இடிபி ஹாட் ப்ளக் டிடெக்ட். சும்மா கொடுத்துருவானாம்மா? இவ்வளோ டிடெக்ஷன் லைனை வச்சுருக்கிறான், டக்குன்னு இந்த சிக்னல் இங்கே அனுப்பிடுவானா? அனுப்ப மாட்டான். ஓகேவா? இப்போ தான் அனுப்புகிறான். ஸ்க்ரீனை போட்ட உடனே தான் அனுப்புகிறான். அந்த ஸ்க்ரீன் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதான் அவனுக்கு மேட்ரு கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, கேபிள் இருக்கணும் அவனுக்கு. சரி, இப்போ எல்சிடி விடிடி ஸ்க்ரீனுக்கு வர்றதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 3.3 வோல்ட்டு கிளியர், டிஸ்பிளே கிளியர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 3.3 வோல்ட்டு எல்சிடி விடிடி வந்துருச்சுன்னா தானாகவே வருதுன்னா டிஸ்பிளே 100% வருதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்மளாக வர வைக்கக்கூடாது. தானாகவே வருதுன்னா டிஸ்பிளே 100% வருதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பின்னில் வர வேண்டிய வோல்டேஜ் பின் நம்பர் 22 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்பிளே ஆன். இப்போ டிஸ்பிளே கனெக்டர் அந்த பக்கமாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்பிளே ஆன் அப்படிங்கிறத இங்கே எங்கேயாச்சும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டா பார்க்குறேன். டிஸ்பிளே ஆன். ஏன்னா நம்ம பேனல் போட்டோம்ல, ஐ மீன் எல்இடிஎஸ் கனெக்டரை போட்டோம்ல, இப்போ அந்த இடத்துல நம்ம ரீச்சே எடுக்க முடியாது. அப்போ வெளியில் எங்கேயாச்சும் தான் இதை செக் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இது லோவாக இருந்ததுன்னா கூட உங்கள் பேக் லைட்டு வராது. எஸ், DV2 அப்படிங்கிற டபுள் டயோடோட கேத்தோட் பாயிண்டில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இட் ஷுட் பி ஹை, இட் ஷுட் நாட் பி லோ. அதே மாதிரி தான் PWM, பிரைட்னஸ் இன்க்ரீஸு டிக்ரீஸு, அதுவும் ஹையில் இருக்கணும். அப்போ DV1 DV2 இது ரெண்டுத்தோட கேத்தோடு ரொம்ப முக்கியம். நவ் லெட்ஸ் கோ. DV1 DV2 இது ரெண்டுத்தோட கேத்தோட பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஒன்று பிரைட்னஸ் இன்க்ரீஸு டிக்ரீஸு, இன்னொன்று ஹால் டிரான்சிஸ்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற ஹை லோ. ரெண்டுமே இப்போ நமக்கு வந்திருக்கிற டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும். ஓகே, வெயிட், நான் உங்களுக்கு அந்த இடத்த கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கிறேன்னா. டிவி என்னென்ன காம்பனண்ட்டு, DV2 DV1. ஓகே, DV2 DV1 போத் ஆர் விசிபிள் ஓவர் ஹியர். கொஞ்சம் அப்படி தள்ளிக்கலாம். போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேத்தோடில் வைக்கிறேன். எனக்கு எந்த வேல்யூமே வராது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. போர்டை ஆன் பண்ணல, போர்டு ஸ்டாண்ட் பையில் இருக்குது. DV1 DV2ல் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு DV1ல் வைக்கிறேன், நோ அவுட்புட். DV2ல் வைக்கிறேன், நோ அவுட்புட். இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், போர்டு ஆன் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, போர்டு கிளியராக ஆன் ஆகுது. நவ் லெட் மீ செக் DV1 அவுட்புட் ஹை பக்கா. நவ் DV2 அவுட்புட் தட் இஸ் ஆல்சோ ஹை பக்கா. DV1ஓட அவுட்புட்டும் ஓகே, DV2ஓட அவுட்புட்டும் ஓகே. இதனால் இப்போ நம்மளுடைய டிஸ்பிளே ப்ராப்ளம் அக்கர் ஆகலை. பேனல் பேக் லைட்டை எனேபிள் பண்ண சொல்லி PCH அண்ட் IO பர்மிட் பண்ணுறான். அந்த இடத்துல 3 வோல்ட்டு பார்க்குறோம், கிளியர். அதே மாதிரி தான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துலையும் 3 வோல்ட்டு பார்க்குறோம், கிளியர். அப்படின்னா பேனலை பொறுத்த வரைக்கும் ஹால் டிரான்சிஸ்டரோட கனெக்டடாக இருக்கிற இந்த பாயிண்ட்டும் ஓகே, PCHோட கனெக்டடாக இருக்கிற பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பாயிண்ட்டும் ஓகே. Okay, now let's go to PWR SRC. Pin number 17, 18, 19. Okay, இதையும் செக் பண்ணுறதுக்கு BL_PWR_SRC ஏதாச்சும் ஒரு ஃபியூஸ் இந்த பக்கம் இல்லாமலா போயிடும். அந்த பக்கம் நம்ம திருப்பி பிரோஜனமே கிடையாது. காரணம் என்னென்னா அங்கே ஒன்றும் நம்ம செக் பண்ண முடியாது. PWR SRC இதோ இந்த இடத்துல 13.5 வோல்ட்டு அடாப்டர் வோல்டேஜ். ஓகேவா, அது இந்த இடத்துல இருக்கிற P சேனலுக்கு போயிட்டு இந்த P சேனல் ஆன் ஆச்சுன்னா இப்படி அவுட்புட்டில் வெளில வந்து FZ2 அப்படிங்கிற இந்த ஃபியூஸில் உள்ளுக்குள்ளார வரணும். நவ் வேர் இஸ் QV1 அண்ட் FZ2? QV1 சி இதோ QV1, FZ2, FZ2 அது எங்கே இருக்குது தெரியல. FZ5 தெரியுது, FZ2 இதோ இல்லையே. FZ2 இது ஃபியூஸ் ஆகுது. இதோ 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 ஃபியூஸ், இதோ ஃபியூஸ். ஓகே, 13.5 வோல்ட்டு. நவ் அகெயின் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் பேக் லைட்டுக்கு உண்டான, இது வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாமே ஓகே ரைட்டா. பேக் லைட்டுக்கு உண்டான மெயின் எனர்ஜி இது. போர்டை இப்போ ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போர்டு ஆன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் போகிறேன். போர்டை ஆன் பண்ணுறேன். இப்போது 13.5 வோல்ட்டு இந்த மதர் போர்டில் 13.5 வோல்ட்டுன்னு ஏன் கொடுக்குறான்னு தெரியுமா? இது ஒரு NVDC கான்செப்டாக இருக்கும். எப்போவுமே 19 வோல்ட்டை உள்ளே கொடுக்குறோம். ஆனால் பவர் SRC கிட்டெல்லாம் உங்களுக்கு 13 வோல்ட்டு 14 வோல்ட்டு 15 வோல்ட்டுன்னு கொடுக்குறான்னா NVDC டெக்னாலஜி. NVDC டெக்னாலஜி. நவ் லெட் மீ செக் FZ2 இங்கே இருக்குல்ல, இது இல்லையா? அவுட்புட்டில் வச்சு பார்க்குறேன். போர்டு ரன்னிங்கில் இருக்கா? போர்டு பக்கா ரன்னிங்கில் இருக்குது. அவுட்புட்டில் வச்சு பார்க்குறேன். அகைன் மேல் பகுதியில் வச்சு பார்க்குறேன். இந்த ஃபியூஸில் ப்ராப்ளம் கிடையாது. ஃபியூஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எதுனா ஒரு எண்டில் உங்களுக்கு வோல்டேஜ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வோல்டேஜ் ஆச்சும் இருக்கணும். போர்டு ரன்னிங்கில் இருக்குது, நல்லா பார்க்கணும். என் கண் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. டிஸ்பிளே கேபிள் கனெக்டடாக இருக்குது. டிஸ்பிளே கேபிள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் வராது ரைட்டா. இந்த ஃபியூஸில் FZ2ல் எந்த விதமான வோல்டேஜும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி மூமெண்ட்டில் என்ன தெரியுமா பண்ணிடணும், உங்கள் ஸ்க்ரீன் எதுனா ப்ராப்ளமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அடாப்டரை வெளில எடுத்துகிட்டு FZ2 கண்டினியூட்டியில் இருக்குதான்னு பார்க்க வேண்டாம். கண்டினியூட்டிலாம் கண்டிப்பாக இருக்கும், 10% இருக்கும். FZ2க்கு மேலே எனக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இதில் அடாப்டரை வெளில எடுத்துடணும் பக்கா. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் FZ2 கிரவுண்டில் இருக்குதா இதை பார்த்துடணும் சரியா. கிரவுண்டில் இருக்குதா? நோ. கிரவுண்டில் இருந்ததுன்னா மேபி உங்கள் ஸ்க்ரீன் காலியாக இருக்கணும் ரைட்டா. நோ, கிரவுண்டில் இல்லை. சரி, அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் கம்பல்சரியாக வரணும். ஓகே, இப்போ அடாப்டர் கொடுக்குறேன். அடாப்டர் கொடுத்த உடனே என்ன ஆகணும் அப்படின்னா, ஒருவேளை இது காமன் பாயிண்ட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 13.5 VBன்னு போடுறது காமன் பாயிண்ட்டோட பேரை தான் குறிக்குது. நான் பின் நம்பர் 4 செக் பண்ணிவிட்டு இது எங்கேருந்து வருதுன்னு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பின் நம்பர் 4 எது? QV1ஓட பின் நம்பர். QV1 இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதோ இது பின் நம்பர் 4. 1 2 3 4th பின்னில் நான் வைக்கிறேன். 13.5 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு இதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். 8.5 வோல்ட்டு தான் வருது உள்ளுக்குள்ளார. அஃப்கோர்ஸ் அந்த 8.5 வோல்ட்டு கூட இங்கே வரல, அது ரெண்டாவது கேஸு. என்ன
ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, ஃபஸ்ட்டு அடி என்ன, இந்த இடத்துல 8.5 வோல்ட்டு தான் வருது இன்ஸ்டீட் ஆஃப் 13.5 வோல்ட்டு. இப்போது இது ஏன் இங்கேருந்து அங்கிட்டு ஜம்ப் ஆகலை அப்படிங்கிறத கேட்குறதுக்கு முன்னாடி ஏன் முதல்ல 8.5 வோல்ட்டு வருது அப்படிங்கிற என்கொயரியை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் இதை ஜம்ப் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காயிலில் பல்ஸ் போகுது, அந்த காயிலில் பல்ஸ் போகுது, ஓகேவா? இப்போ காயிலோட அவுட்புட்லேயும் பல்ஸ் இருக்குது, நல்லா பார்க்கணும் இதை, ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாஸ்ஃபெட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல கம்ப்ளீட் எனர்ஜி போய்கிட்டு இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளார. அப்போது இந்த 19 வோல்ட்டு கட் ஆஃப் ஆகி இது உள்ளே போகுது, ரைட்டா? இந்த 19 வோல்ட்டு கட் ஆஃப் ஆகி இது உள்ளே போகுது, ரைட்? இது உள்ளே போகிறது, இந்த சென்சார் இருக்குது பாருங்கள், PR711, அந்த இடத்துல அவுட்புட்டாக வெளில வருது. இப்போ எனக்கு இந்த சர்க்யூட் கரெக்டாக வேலை பண்ணியிருந்ததுன்னா இந்த 2 மாஸ்ஃபெட்டும் சேர்ந்து சார்ஜர் ஐசி இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. பேட்டரி இல்லை, ஆனால் சார்ஜர் ஐசி வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பல்ஸ் யார் கொடுப்பா? இந்த கேட்டையும் அதான் கொடுக்கும். கரெக்டாக இது வேலை பண்ணிச்சுன்னா இப்போது இந்த ரெசிஸ்டருக்கு மேலே எனக்கு 13.5 வோல்ட்டு வரணும். இதான் நான் ஒரிஜினலாக எதிர்பார்க்கறது. ஆனால் இதில் வர்றது வேறு மாதிரியாக இருக்குது. ரெசிஸ்டரோட நம்பர் என்ன? PR711. Now where is PR711? போர்டு திருப்புறேன், இதை பாருங்கள், இதுதான் PR711. இதை பாருங்கள், PR711. Now PR711 கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் அந்த வேல்யூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மதர் போர்டில் அதான் எடுக்கிறான்னு அர்த்தம், ஓகேவா? சி 8.5 வோல்ட் அப்படின்னா இப்போ அப்படியே வந்துடுங்க. நான் அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கிட்ட பார்த்ததும் இந்த டிஸ்பிளே சர்க்யூட்டரோட ஏதோ ஒரு பின்னில் பார்த்துமே, QV1ல். எந்த பின்னில் பார்த்தோம் நம்ம? QV1ல் எந்த இடத்துல பார்த்தோம் நம்ம? எந்த பின்னில் பார்த்தோம்? பின் நம்பர் 4, ரைட்டா? இங்கே அந்த வேல்யூ வரல, எல்லா இடத்துலையுமே 8.5 தான் வருது. புரிஞ்சுதா? 8.5 வோல்ட்டு தான் வருது. அப்போது நான் இப்போ QV1ல் 8.5 வோல்ட்டு பார்த்ததில், QV1ஓட பின் நம்பர் 4ல் 8.5 வோல்ட்டு பார்த்ததில் தப்பே கிடையாது. வேர் இஸ் இட்? இங்கே இருக்கு இல்லையா, பின் நம்பர் 4. இப்போ இங்கே வர வேல்யூ கரெக்டு, டிஸ்பிளேக்கு வர வேல்யூ இவ்வளோ தான் கரெக்டு. எனக்கு இப்போ பிரச்சனை என்ன? இந்த வேல்யூ இங்கே வரணும். இந்த வேல்யூ இங்கே வரணும்னா இதனுடைய கேட்டு பின் நம்பர் 3, அதாவது பின் நம்பர் 1, 2, 3, எய்தர் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டனோ அல்லது ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டனோ பின் நம்பர் 3க்கு நான் கொடுக்குற இன்புட்டை விட லெஸ்ஸராக வரணும் வோல்டேஜ். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8.3 வோல்ட் அப்ராக்சிமேட்டாக காமிக்குது, ஓகேவா? இந்த இடத்துல 8.5 வோல்ட்டு, இந்த இடத்துல 8.4 வோல்ட்டு. இது எப்படி அக்செப்டபுளாக இருக்க முடியும்? சரி, பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் இப்படி இருக்குது கேட்டில், ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் ஏதாச்சும் இந்த இடத்துல மாறுதா? அதெல்லாம் ஒன்றுமே எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சு, அதே 8.3 வோல்ட்டு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சோர்ஸ்லேயும் கேட்லேயும் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்குது. QV1 அதனால தான் நகர முடியாமல் இருக்குது. ஓகேவா? QV1 அதனால் நகர முடியாமல் இருக்குது. அப்போ அவுட்புட்டில் 0 வோல்ட் வந்ததில் எந்த விதமான தப்புமே கிடையாது. பேக் லைட்டுக்கு தேவையான இந்த எனர்ஜி டவுனு ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததில் நமக்கு டவுனில் இருக்கிறது இது. சரி, இந்த சர்க்யூட் எப்படி வேலை பண்ணுது? நல்லா பாருங்கள், 8.5 வோல்ட்டு இங்கே வருது, இங்கே போகுது இல்லையா? அதே 8.5 வோல்ட்டு இங்கே கீழே இறங்குது. இந்த 8.5 வோல்ட்டுக்கு RV4 லொக்கேஷனில் இருக்கிறது 270 கிலோ ஓமு, அதாவது இது ரெசிஸ்டர் 1, ஓகேவா? QV2 ஆன் ஆகணும். எஸ், ஆமாம், ஆன் ஆகணும். ஆன் ஆகலை, அதான் பிரச்சனை. இப்போது R1, இது R2. எப்போ இது R1 R2 ஆகும் தெரியுமா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது நம்ம ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்குது. எவ்ரி ஒன் கிளியர் பாய்ஸ்? ஆல் ஆஃப் யூ கிளியர் ஆஸ் அண்ட் நோ? எல்லாருக்கும் இது வரைக்கும் புரியுதாம்மா என்ன போய்கிட்டு இருக்குன்னு? இது வரைக்கும் புரியுதா என்ன போய்கிட்டு இருக்குன்னு?
இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இது இப்போ கிடையாது, சார்ஜர் ஐசிலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சார்ஜர் ஐசிலேருந்து தான் இந்த லாஜிக்கை நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? எப்போ இது R1 R2 வோல்டேஜ் டிவைடராக மாறும்? நிச்சயமாக இதோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜேஃபெட்டை ஆன் ஆகும்போது. அப்போ QV2 தான் இங்கே கேம் சேஞ்சர். QV2 தான் இங்கே எல்லாமே. எப்போ டிஸ்பிளேவை அனுப்புகிறவங்ககிட்ட இருந்து இங்கே 3.3 வோல்ட்டு வருதோ தென் QV2 ஆன் ஆகும். QV2 ஆன் ஆச்சுன்னா ஒரு ஸ்டெம்மாக ஃபார்ம் ஆகும். அப்போ வோல்டேஜ் டிவைடர். இப்போ இது வோல்டேஜ் டிவைடர் கிடையாது. வோல்டேஜ் டிவைடராக இருந்ததுன்னா எப்படி இங்கே வர வோல்டேஜ் இங்கே இறங்கி இங்கே டிவைட் ஆகாததுனால தான் அப்படியே இங்கே போகுது. நிச்சயமாக QV2 ஆனில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? இப்போ போர்டு ஆனில் இருக்கா? போர்டு ஆன்லேயே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதானே நம்ம மேக்ஸிமம் டெஸ்டிங். போர்டு ஆனில் இருக்குது. இருக்கட்டும். ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது தான் தப்பு. QV2 எந்த இடத்துல இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் QV2. QV2ஓட ட்ரெயின் பகுதி, அதாவது அவுட்புட் பகுதி இது. நல்லா பாருங்கள், ஹை வோல்டேஜ் இருக்கும் இந்த இடத்துல. தெரியுதா? அவுட்புட் பகுதி இது. QV2ஓட சோர்ஸு, அதாவது கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கிற பகுதி இது. நீங்கள் நல்லா அதை வச்சு காமிக்கணுமா உங்களுக்கு? மல்டிமீட்டரில் வேணால் காமிக்கிறேன். சி பஸர் சவுண்ட். இந்த பஸர் மேலே வரணும். இந்த பஸர் ஸ்கிமேட்டிக்கை பாருங்கள். இந்த பஸர் அப்படியே கத்திக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது R1, இது R2. R1 R2 இப்போ 8.5 வோல்ட்டுக்கு R1 R2 கேல்குலேட் பண்ணுங்கம்மா யாராச்சும் ஒருத்தர். எவ்வளோ வருது சுரேஷ்? 8.5க்கு R1 R2 கேல்குலேட் பண்ணிங்கன்னா கேட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது? R1ஓட வேல்யூ 270 கிலோ ஓம், R2ஓட வேல்யூ 47 கிலோ ஓம். எவ்வளோ வோல்டேஜ் வருது? இன்னுமா போட்டுறீங்க? 1.6 வோல்ட்டு. அப்போ 8.5 வோல்ட்டுக்கு 1.6 வோல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பர் கேட் வேல்யூ. ஸோ ஆன் ஆகும். இப்போ 1.6 வோல்ட்டு நமக்கு வரல. கேட்டில் வைக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? அதோட கேட்டில் வைக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? கேட்டோட நம்பர் என்ன? பின் நம்பர் 3. பின் நம்பர் 3ல் வைக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? ஹை வோல்டேஜ் இருக்குது. ஈக்குவல் வோல்டேஜ் இருக்குது. சோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த டிரான்சிஸ்டராக ஜேஃபெட் போட்டிருக்கானா, ஜேஃபெட் ஆன் ஆகணும் அப்படின்னா, ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் இங்கே இருக்கிற கிரவுண்டு மேலே போகும். கிரவுண்டு மேலே போயிடுச்சுன்னா டிவைடர். இப்போ நமக்கு தேவை நோ ப்ராப்ளம். இப்போ நமக்கு தேவை இங்கே 3.3 வோல்ட்டு வருதா வரலையா? பக்காவாக வருது. 3.3 வோல்ட்டு கிளியராக இருக்குது. கிரவுண்டு ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது. இப்போ உன் வேலை என்ன? இந்த 3.3 வோல்ட்டு வந்தோடனே இந்த கிரவுண்டை தூக்கி மேலே போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நிச்சயமாக ஹை வோல்டேஜ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்குது. சார் ஒன்று பண்ணலாமா? இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபெட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜம்பர் பண்ணி விட்டுடலாமா? அது நல்ல ஐடியா தான்மா. ஆனால் எதுக்கு அது? அந்த வேலை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது ஃபெட்டுக்கு கேட்டு வருதுன்னு தெரியுது. ஃபெட்டுக்கு கேட்டு வர்றது தெளிவாக தெரியுது. ஃபெட்டு தான் இங்கே கல்ப்ரிட் அப்படிங்கிறது அதை விட கிளியராக புரியுது. ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது இல்லையா? எங்கே எந்த இடத்துல பார்த்தோம்? அந்த ஃபெட்டு இதுவா? இந்த ஃபெட்டு தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த ஃபெட்டு நிறைய கிடைக்குமே நமக்கு. ஃபஸ்ட்டு மாற்றி பார்ப்போம். LVDSலாம் நான் எடுத்துடுறேன். டிஸ்பிளே கேபிள் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் டிஸ்பிளே அப்படி தூக்கி ஓரமாக வச்சுடுறேன் கண்ணை காமிக்க போகிறதுனால. இப்போ இந்த ஃபெட்டை இங்கேருந்து மாற்றுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராப் போர்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஸ்க்ராப் போர்டில் நிச்சயமாக இந்த ஜேஃபெட்டு எங்கேயாச்சும் கிடைக்கும். அடாப்டர் எடுத்துட்டேன் இல்லையா? ஃபெட்டு எங்கேயாச்சும் கிடைக்கும். இதோ பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். வாட் இஸ் திஸ்? PQ302, PQ301, PQ301.
2N7002 அது 2N7002 அப்போது ஃபுல் சூட்டபிள் இது இல்லையா? என்ன பண்ணுவோம், இவனை இங்கேருந்து தூக்கி எப்போவுமே அந்த இடத்துல ஒரு ஃபால்ட்டி காம்பனண்ட் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த காம்பனண்ட்டு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதே காரணம் தான் இப்போ இந்த காம்பனண்ட்டை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல இதை ரொம்ப சிம்பிளாக நான் ஜம்பர் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரைட்டா? இந்த சோர்ஸில் இருக்கிற கிரவுண்டை தூக்கி இங்கே அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவன் இதை கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. டிசி பேட் அவுட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்டில் டைரெக்டாக தான் போகும். என்னால் 4 தூக்கி 5லேயும் ஜம்பர் அடிக்க முடியும், சோர்ஸை தூக்கி ட்ரெயின்லேயும் ஜம்பர் அடித்து முடித்து இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ப்ராப்பர் வேலை போகலான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். Now கண்டினியூட்டி மோடு மல்டிமீட்டரே எடுக்கிறேன், ஏன்னா வோல்ட்டு மோடு வச்சா எனக்கு ஆஃப் ஆகுது. இதில் வரலன்னா இந்த கேஸை நான் போஸ்ட்பான் பண்ணுறேன் நாளைக்கு. ரைட்டா? போர்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசியை காமிச்சிடுறேன். போர்டை ட்ரிகர் எடுக்கிறேன், போர்டு ட்ரிகர் ஆகுது. எனக்கு தேவை என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற கிரவுண்டு மேலே வந்திருக்கணும். நவ் ஐ காட் இட் ரைட். இங்கே இருக்கிற கிரவுண்டு மேலே வந்திருக்கணும். புரியுதாம்மா எல்லாருக்குமே? ஆல் ஆஃப் யூ புரியுதா? புரியுது இல்லையா எல்லாருக்குமே? த்ரீ வோல்ட்டு வந்ததுனால, ரைட்டா, இங்கே இருக்கிற கிரவுண்டு மேலே வந்திருக்கிறதுனால பின் நம்பர் 4ல் வெரி குட் அங்கே பாருங்கள் இதை பார்த்துருங்கன்னா பின் நம்பர் 4ல் 8.6 வோல்ட்டு ரைட்டா இன்புட்டு. இந்த இன்புட்டு இப்போ பின் நம்பர் 5, 6ல் வந்திருக்கணும். பக்கா. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக இந்த வேலை இப்போ ஃபியூஸில் இருக்கும் பாருங்கள் 8.5 வோல்ட்டு. கிளியர்? இப்போ இந்த ப்ராப்ளத்தினால தான் நமக்கு டிஸ்பிளே இஷ்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே பழையபடியே வச்சுக்கிட்டு, இப்போ லைட்லாம் இருக்குது, லைட்லாம் நான் ஒன்றும் அணைக்கல, ஒன்றுமே பண்ணல, என்ன எல்லாமே இருக்குது. போர்டு கீழே இருக்குது. ஆச்சா? போர்டு கீழே இருக்குது, டிஸ்பிளே மேலே இருக்குது. இப்போ எந்த விதமான எக்ஸ்டர்னல் லைட்டும் இல்லாமல் எனக்கு அட்லீஸ்ட் பார்க்குற அளவுக்கு டிஸ்பிளே விசிபிளாக இருக்கணும். போர்டு ஆன் பண்ணிட்டேன். யா பக்கா? ஆல் ஆஃப் யூ கிளியர்? எவ்ரி ஒன் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியர்? பர்ஃபெக்ட்.